Hello all, welcome to the the 9 to 5 phase. நானும் எல்லார் மாதிரியும் காலேஜ் முடிச்சுட்டு ஒர்க் பண்ணுறேன் அந்த ஃபேஸில் நானும் இருந்தேன். பட் நான் காலேஜ் படிக்கிற டைம்லேருந்தே புதுசாக க்ரியேட் பண்ணணும் ஸ்க்ராட்ச்லேருந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் அதே மைண்டில் செட் ஆனதுனால எனக்கு 9 to 5 ஜாப் ட்ரை பண்ணுறதுக்கே ரொம்ப யோசனையாக இருந்துச்சு. ஸ்டில் நான் இன்டர்வியூக்காக நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். லைக் என்னோடய பேட்ச்மேட்ஸ்க்கு அப்புறம் லேட்டராக தான் எனக்கு ஜாபே கிடச்சிது ஆக்சுவலான்னு சொல்லப்போனால். பட் அப்போ லைஃப் ஈஸி இல்லை. ஆஃப்டர் காலேஜ் லைக் எவ்ரி ஒன் நானும் 9 to 5 ஜாப் ஜாயின் பண்ணேன். டு பி ஹானஸ்ட் 9 to 5 ஜாப் பிடிக்கல தான். பிகாஸ் என்னோடய மைண்ட் செட் ஃபுல்லாகவே நான் புதுசாக ஒன்று ஸ்க்ராட்ச்லேருந்து க்ரியேட் பண்ணணும் ஆன் மை ஓன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருந்ததுனால எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. டெய்லி எழுந்திரிச்சு லஞ்ச் பேக் பண்ணி ஆஃபீஸ் போயிட்டு சேம் ரொட்டீன். பட் உள்ளுக்குள்ளே என்ன ஃபீலிங் அப்படின்னா திஸ் இஸ் நாட் வாட் ஐ மென்ட் ஃபார் அப்படின்னு ஒன்று தோணிகிட்டே இருந்துச்சு. பட் ஸ்டில் நான் ஒர்க் பண்ணேன். பிகாஸ் ஐ நியூ எவ்ரி எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர் சம்திங். எல்லாருக்குமே ஒர்க் பிடிச்சி தான் பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுக்கு இல்லை. பட் எவ்ரி ஒர்க்லேருந்தும் அவங்க எல்லாருமே ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு தான் இருப்பாங்க. தட் ஜாப் தாட் மீ டிசிப்ளின், பேஷன்ஸ் அண்ட் ஹவு டு ஹேண்டில் த ப்ரெஷர். அப்போ தான் புரிஞ்சது தீஸ் லெசன்ஸ் வில் பி ஹெல்ப் மீ லேட்டர் இன் மை ஓன் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் லைஃப்பில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற எதுவுமே வேஸ்ட்டாக போகிறது இல்லை. எல்லாத்துலேருந்து நம்ம ஏதோ ஒன்று நம்ம கற்றுக்க தான் போகிறோம். மறக்காமல் இந்த போராபெக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்ட் 3 is on the way so that you will know what and why I'm doing this.